இதெல்லாம் விட்டுட்டு விஜய் அவர்கள் பார்த்தோன்னா இப்பவே ஜகா வாங்குறாரு. அதாவது என்னன்னா, நான் சொன்ன வாக்குறுதிகள் வந்து என்னால கொடுக்க முடியாமலுது, அதனால இப்பயும் நான் ஜகா வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா வாய்க்கு வந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்துட்டு இப்ப படுற பாடு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர் சொன்ன மாதிரி 1000 ரூபாய் கொடுத்தா கூட போதுன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து 2500 ரூபாய் கூட கொடுக்க வேணாம். அட்லீஸ்ட் அந்த வந்து 1000 ரூபாய் கொடுத்துச்சு மக்கள் இங்க ஒரு உதவியா ஹெல்ப்பா வந்து இருக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா இபி ஸ்கேம். அதாவது பார்த்தோன்னா விஜய் அவர்கள் பார்த்தோன்னா வாக்குறுதி என்ன சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தா 200 யூனிட் இலவசம் அப்படின்னாரு. நேத்து பதவி இருக்கும் போது பார்த்தோன்னா கையெழுத்து பார்த்தோன்னா 200 யூனிட் இலவசம். அது எப்படி இலவசம்னா 500 யூனிட்டுகளை வந்து எவன் வந்து இபிஐ சிக்கனம் படுத்துறானோ அவனுக்கு மட்டும் தானே 200 யூனிட் இலவசம். என்னன்னா அது போங்கா இருக்கு. வாக்குறுதி சொல்லும் போது 200 யூனிட் இலவசம். இப்ப 500 யூனிட்களை எவன் யூஸ் பண்ணானோ அவனுக்கு மட்டும் தான் 200. அப்ப 500 யூனிட் மேல போனா 100 யூனிட் மட்டும் தான் இலவசம். என்னன்னா பெசாம பருத்தி முடிய குடோன்ல இருந்துக்கலாம். எதுக்கு இந்த பந்தா? உண்மையா சொன்னா ஒரு சாதாரண நடுத்தர குடும்பம், ஒரு வந்து ஏழ்மையான குடும்பத்துக்கு கூட பார்த்தோம்னா இன்னைக்கு 500 யூனிட் மேலதான் வந்து இபி யூஸ் ஆகுது. அதாவது இபி இல்லாம இன்னைக்கு வந்து ஒரு குடும்பம் கூட வாழ முடியாது. ஏன்னா இபி வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இவ்வளவு பேர் ஸ்கேமா இருக்கான அது.